வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு அருவியின் மெல்லிசை அவள், அதை ஈர்க்கும் விசை அவன். அந்த மாலையில் சூரியன் மறையும் நேரம் அருவியின் மேல் நின்றிருந்தான் அவன். வியர்வை, காயங்கள், கண்ணில் கொந்தளிப்பு. ஆனாலும் இதயத்தில் மட்டும் அவன் மனம் சமாதானம் இல்லாத ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தது. அவன் பெயர் ஆதி. வாழ்நாள் முழுவதும் தன்னை துரோகம் செய்த உலகத்தோடு சண்டையிட்டு போராளியாகவே வாழ்ந்து வருபவன். ஆனால் இன்று அவனுக்கு சண்டை தேவைப்பட்டது. உலகத்தோடு இல்லை, அவளோடுதான். அவள் பெயர் மித்ரா. சிவப்பு நிற சேலையில், கல்யாண மணப்பெண் அலங்காரத்தில். அவனிடம் இருந்து சற்று தூரத்தில் அவளும் அந்த அருவிற்கு மேல்தான் நின்றிருந்தாள். அவளின் ஜடை முழுவதும் மலரால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அமைதியாக நின்றிருந்தாலும் அவளது கண்களில் ஒரு புயல் தெரிந்தது. அந்த புயலை யாரும் அடக்க முடியாது. அவளது கண்கள் பேசின. ஆதி, நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது, நீ அங்க வந்திருக்கவே கூடாது. அவர்கள் இருவருக்கும் இடையிலான கதை ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. அது ஒரு பழிவாங்கும் கதை, காதலோடு கலந்த துரோகத்தின் கதை. 5 வருடங்களுக்கு முன்பு ஆதி, மித்ரா இருவரும் ஒரே கிராமத்தில்தான் பிறந்தார்கள். பிள்ளை பருவம் முதலே இருவருக்கும் காதல் முளைத்தது. நட்பு எனும் விதையில் இருந்து. ஆனால் அந்த காதலுக்கே தடையாக நின்றது மித்ராவின் தந்தைதான். செல்வாக்கு, அதிகாரம், பேராசை, அந்த அனைத்து குணங்களும் தான் அவரது அடையாளமாகவே இருந்தது. ஆரம்பம் முதலே ஆதிக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. ஒரு இரவில் பொய் குற்றச்சாட்டில் ஆதி சிறையில் அடைக்கப்பட்டான். அவனது தாயை அவமானப்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்வாதார நிலையோ ஒரு வக்கீலை வைத்து வாதாட முடியாத அளவுக்கு ஏழ்மையாக இருந்தார்கள். விடுவிக்க வேண்டும் ஆயின் காலில் விழுந்து மன்னிப்பு கோர வற்புறுத்தினார்கள் அவனது தாயை. அந்த அவமானம்தான் ஆதி இன்று வரை தாங்க முடியாத காயமாக அவன் நெஞ்சில் ஆறாத வடுவாக பதிந்திருந்தது. அந்த ரணம்தான் அவனை பழிவாங்க துடிக்கும் மனிதனாக மாற்றி இருந்தது. இன்று இந்த அருவியின் மேல் அவன் வந்திருக்கிறது பழிவாங்க மட்டுமல்ல, மித்ராவின் கண்களில் உண்மையை தேடுவதற்கும் தான். அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டு ஆதி சிறையில் வைத்திருந்து 4 நாட்கள் கழித்து விடுவித்தனர். அவன் நேராக வந்ததோ மித்ராவின் தந்தையிடம்தான். ஏற்கனவே அவன்தான் காரணம் அறிவானே. அவனை கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருந்ததால் மித்ரா அவள் தந்தை பார்த்திருந்த மாப்பிள்ளையை மணமுடிக்க சம்மதம் தெரிவித்து இருந்தாள். அங்கு வந்தவன் அவளின் தந்தையின் அடியாட்கள் அடித்ததை விட அவள் சொல்லிய ஒரு வார்த்தை தான் அவனை சுக்குநூறாய் உடைத்தது. நான் உன்னை காதலிக்கவே இல்லை, முதல்ல இங்கிருந்து போ, எனக்கு கல்யாணம் ஆக போகுது என்பதுதான் அவள் பேசிய கடைசி வார்த்தை அவனோடு. அதை நினைத்து பார்த்தான். ஆதி குரலில் கோபம் இழையாடி இருந்தது. மித்ரா, நீ எனக்கு என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி எனக்கு துரோகம் செய்தியா? உன் அப்பாக்காக என் வாழ்க்கைய மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையும் அழிச்சுக்க முடிவு பண்ணிருக்க. மித்ரா அவன் முகத்தை பார்த்து பதில் சொல்ல முடியாமல் அவள் நின்றிருக்கும். அவள் கால் அடியில் ஓடும் அருவியே சிறியது என்றும் தோன்றும் அளவு அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவி போல் ஓடியதோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆதி, நான் உன்னை லவ்
பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை மறக்க முடியல. அப்புறம் தானே உனக்கு உனக்கு துரோகம் செய்யறத பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றத விட உன் உயிர் எனக்கு முக்கியம். அதனாலதான் அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன், உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக தான். அதை கேட்டு ஆதியின் மனம் சமாதானம் அடையவில்லை. சொல்ல போனால் இன்னும் கோபம்தான் தலைக்கு ஏறியது. உயிரை காப்பாற்றியா? வருது வாயில. அதுக்காக வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா நீ? நினைச்சு பார்த்தியா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு? அவள் சொன்ன வார்த்தைகள் ஆதி உள்ளத்தை அன்று நொறுக்கி இருந்தது. அன்று முதல் பழிவாங்கும் தீ அவனது இதயத்தில் சுட்டெரித்து கொண்டிருந்தது. அந்த அருவியின் சத்தத்தை விட அங்கு காதலின் சத்தம் 2 மடங்காக ஒலித்தது. ஆனால் அதில் கோபம் கலந்திருந்தது. இருவருக்கும் இடையே ஒரே ஒரு அடிதான் இடைவேளை இருந்தது. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் அவர்களின் மனம் வெகு தூரம் இருந்தது. பின்புலம் என்னவென்றால், விடிந்தால் திருமணம் என்று இருக்கும் நிலையில் மித்ராவை ஆதி கடத்தி கொண்டு வந்து அவர்கள் கிராமத்தில் வெளியே இருக்கும் இந்த அருவியின் உச்சிக்கு கொண்டு வந்து இருந்தான். அவ்வளவு நேரம் மயங்கி இருந்த மித்ரா கண் விழித்ததோ அவள் திருமணத்திற்கு குறிக்கப்பட்ட முகூர்த்தத்தை கடந்துதான். அந்த மாலை சூரியன் மறைந்தது. ஆனால் ஆதி மித்ரா இருவரின் கதை இன்னும் மறையவில்லை. ஒரு முடிவையும் எடுத்திருக்கவில்லை இருவரும். அப்பாவை அசிங்கப்படுத்துறேன்னு என்னை கடத்திட்டு வந்துட்ட, உன் பழிக்கு பழி வாங்கிட்ட, இப்போ ஏன் வாழ்க்கை என்ன பதில்? அதை யோசிச்சு பாத்தியா? இப்போ எப்படி நான் எதுவுமே நடக்காத போல திருப்பி போக முடியும் என்று மித்ரா ஆத்திரத்தில் அவனிடம் இந்த கேள்வியை கேட்டாள். சொல்ல போனால் ஆதிக்கே அதற்கு பதில் தெரியவில்லை. உண்மையில் அவளின் தந்தையை சபையில் அசிங்கப்படுத்துவதற்கு தான் மித்ராவை கடத்தி வந்து இருந்தான். ஆனால் இதற்கு பிறகு என்ன ஆகும் என்று யோசித்தவனுக்கு திடீரென அவ்வளவு நேரம் கத்திக்கொண்டு இருந்தவள் அருவிக்கு மேலிருந்து கீழே குதித்தாள். அந்த நொடி அவனின் மூளை வேலை நிறுத்தம் செய்தது போல் உணர்ந்தான். அவனின் இதயமும் ஒரு நொடி துடிப்பதை மறந்திருந்தது. அடுத்த நொடி சற்றும் யோசிக்காமல் அவனும் அந்த அருவிக்கு மேலிருந்து கீழே குதித்தான். என்ன நடந்தது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். 2-3 நாட்களுக்கு பிறகு திருமண கோலத்தில் ஒரு பெண் கரையில் மயங்கிய நிலையில் ஆற்று நீரில் வந்திருக்கிறாள் என்று பலர் பரபரப்பாக பேசிக்கொண்டு இருந்தனர். ஆம், அது மித்ராதான். அங்கிருந்தவர்கள் அவளுக்கு முதலுதவி செய்து மயக்கம் தெளிய வைத்திருந்தார்கள். அவள் முழித்ததும் அவள் கண்களை சுழற்றி தேடியது முதலில் ஆதியைத்தான். என் கூட அவளால் பேச முடியவில்லை. உடல் எல்லாம் குளிரில் நடுங்கியது. ஆனால் கண்களில் இருந்து எந்த அருவியில் இருந்து குதித்தாளோ அந்த அருவி போல் நீர் கொட்டத் தொடங்கியது. அவள் யார், என்ன, எதற்காக இப்படி வந்திருக்கிறாள் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆகையால் அதை கேட்க அவளுக்கு அதற்கு கூட பதில் சொல்ல தெம்பு இல்லை. இங்கோ மித்ரா குதித்த பெண் என்ன செய்வது என்று அவன் உயிர் பிரிந்த ஒரு சடலமாய் உணர்ந்தவன் அவள் பின்னாடியே குதித்திருந்தான். அருவியின் கர்ஜனை மட்டும்தான் அவன் காதுகளை கிழிக்கும் ஓசையாய் இருந்தது. பெரும் சத்தத்துடன் அந்த அருவியின் நீர்பரப்பில் அவன் வந்து விழுந்தான்.
மேலே எழும்பியவன் தலையில் பிளக்கும் அளவுக்கு அந்த அருவி நீரை கொட்டி கொண்டு இருந்தது. மூச்சை பிடித்து கொண்டு மித்ராவை அங்கும் இங்கும் தேடி கலைத்தான். பிறகு என்ன நடந்தது என்பதை அவனும் அறிய மாட்டான். அவன் கண்கள் இருட்டி கொண்டு வந்திருந்த அந்த ஒரு நொடி தூரத்தில் மித்ராவின் சிவப்பு நிற சேலை மட்டும் கண்ணில் பட்டது. அத்தோடு அவ்வளவுதான். விதி இருவரும் சேர்ந்தும் அவர்களை பிரித்து விட்டதா என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அங்கே உயிர் பிழைத்தும் ஆதியை விட்டு பிரிந்தது அவள் உயிரே பிரிந்தது போல்தான் மித்ரா உணர்ந்திருந்தாள். நன்றி.